அன்பானவர்களே, தினம் ஒரு தூது மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலே யாத்திராகம புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள் என்று அடிமைத்தனத்துக்குள்ளாக்கப்பட்டதான இஸ்ரவேல் மக்களுக்கு கர்த்தர் கொடுத்த ஆறுதலின் விடுதலையின் வார்த்தை. இந்த இடத்துல எகிப்திய நாடு அவங்க மேலே சுமக்க முடியாத சுமைகளை சுமத்தி விட்டது. அதிலிருந்து விடுவிப்பார் யாருமில்லை என்ற நிலை கூட அவங்களுக்கு வந்து விட்டது. கதறுகிறார்கள், கூப்பிடுகிறார்கள். தேவன் அந்த சத்தத்தை கேட்டு மோசே என்ற இரட்சகன் மூலமாக பெரிய விடுதலைக்குள்ளாக நடத்தி வந்தார். அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றி விட்டார். இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற தூது என்னென்னா, நம்முடைய வாழ்வில் கூட எகிப்திய மக்கள் எப்படி இஸ்ரேல் மக்கள் எப்படி எகிப்தில் சுமக்க முடியாத சுமைகளை சுமந்து கொண்டு வந்தாங்க, யார் விடுவிப்பார் என்ற கேள்வியோடு இருந்தாங்க அல்லவா? அதே போல் உங்கள் வாழ்விலே அப்படிப்பட்ட நிலை இருக்கலாம். ஒருவேளை ஏதாவது ஒரு சொல்ல முடியாத அளவுக்கு, வாயில் சொல்ல முடியாது, மனசில் அவ்வளவு விதமான ஒரு பாரம், அவ்வளவு ரகசியமான காரியமாக இருக்கலாம், பொருளாதாரமாக இருக்கலாம், வியாதியாக இருக்கலாம், இன்னும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒன்றா ஒரே வீட்டில் இருப்பீங்க, ஆனால் பேசி பல வருடங்கள் கூட இருக்கலாம். இப்படி பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவு சரியாக இல்லை. இப்படி எத்தனையோ விதங்களில் நீங்கள் அப்படிப்பட்ட சுமைகளை சுமக்கிறீர்கள். அதே போல் வேலை செய்கின்ற இடங்களிலே உங்களுக்கு வந்த தொழிலில் வந்த நஷ்டத்தினால சுமக்க முடியாத சுமைகளோடு இருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் தெளிவாய் தீர்க்கமாய் உங்களோடு பேசுகிறார். அன்றைக்கு அவர்கள் மேலே இருந்த அந்த சுமையை நீக்கி தான் யார் என்பதை அவர்களுக்கு காண்பித்தார் அல்லவா? அவருடைய தெய்வீகமான அன்பு இஸ்ரவேல் மக்களுக்கு வெளிப்பட்டதல்லவா? இந்த நல்ல நாளிலும் தேவனுடைய அன்பு உங்களுக்காக வெளிப்படுகிறது. தேவனுடைய அளவிட முடியாத அந்த கிருபை உங்கள் மேலே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே உங்கள் மேலே சுமக்க முடியாமல் இருக்கிற அந்த சுமையினுடைய பளுவை, அந்த பாரம் நீக்கப்படுகிறது. பிரியமானவர்களே, நீக்கப்படுகிறது. அவற்றிலிருந்து நீங்கள் முற்றிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரை பார்த்த அந்த பாரம், அந்த சுமை எப்படி என்னை விட்டு விலகும் என்று கேள்வி கேட்டிருந்தீங்களா? அது அவரால் விடுவிக்கப்படுகிறீர்கள். அவரால் உங்களுக்கு ஒரு விமோச்சனம் இந்த நாளிலே கிடைத்து விட்டது. மறுவாழ்வை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள் என்று விசுவாசியுங்களேன். ஆகவே இதையெல்லாம் எதற்காக செய்கிறார் என்றால், உங்கள் மேலே தேவன் வைத்த அன்பின் நிமித்தம்தான். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை அதிகமாய் நேசிக்கிறார் அல்லவா? அந்த நேசத்தினுடைய வெளிப்பாடு தான் உங்கள் மேல் இருந்ததான அந்த நுகமெல்லாம் முறிக்கப்படுகிறது, அந்த பாரமெல்லாம் இறக்கி வைக்கப்படுகிறது. முற்றிலும் நீங்கள் விடுவிக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, ஏற்கனவே உங்களுக்கான எல்லா விதமான அந்த பாரத்தை உங்கள் மேலே சுமத்த விருப்பம் இல்லாமல் சிலுவையிலே அவர் ஏற்றுக்கொண்டு அவர் எல்லா பாரங்களை சுமந்து தீர்த்து விட்டார், நீங்கள் விடுவிக்கப்படுவதற்காகவே. ஆகவே நாம் இன்றைக்கு விடுதலையின் காற்றை சுவாசிக்கலாம். நாம் அப்படிப்பட்ட தெய்வத்தை நம்பிக்கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நாளும் உங்களுக்கு ஒரு விடுதலை நாளாக இருக்கும். உங்களுக்கு நல்ல செய்தி வரும். உங்கள் பாரம், உங்கள் நுகம் நீக்கப்படுகிறது. அந்த பாரத்தை அவர் சுமந்து விட்டார். ஆகவே நீங்கள் முற்றிலும் விடுவிக்கப்பட்டீர்கள் என்ற விசுவாசத்தோடு இந்த நாளை தொடங்குங்கள். இந்த நாள் மிக அருமையான நாளாக இருப்பதாக. நல்ல பிதாவே, அன்றைக்கு இஸ்ரவேல் மக்கள் மேலிருந்த எல்லா சுமைகளையும் ஆண்டவர் தாமே எடுத்து அவங்களுக்கு லகுவான ஒரு சூழ்நிலை கர்த்தாவினர் கொடுத்து உம்முடைய தெய்வீக அன்பை வெளிப்படுத்தினது போல எங்கள் வாழ்விலும் நாங்களும் ஆண்டவர் சுமந்து கொண்டிருக்கிற சுமையை நீர் ஏற்றுக்கொண்டு எங்களை இந்த நாளில் விடுவித்த தயவுக்காக நன்றி அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அத்தனை பேருமே ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் விடுவிக்கப்பட்டோராக இருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, நல்ல விடுதலின் வாழ்வை வாழ்ந்து சுகமாயிருக்கட்டும். ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு விடுதலையின் நாள். நீங்கள் வெற்றிகளை அதிகமாக ருசித்து பார்க்க போகிற நாள். நன்றி.